Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. SBI நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது நிறைய பேர் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தரலாம். நிறைய மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயில் ஐடி எப்போ சார் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் வந்து கம்பெனி சைடு நிறையா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மெயில் ஐடி எதனால் சேஞ்ச் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பண்ணனா இப்போ கம்பெனி சைடு அப்ரூவல் பண்ணி தருவாங்க அப்படின்ற விஷயத்த சார் கிளியராக ஆடியோ போட்டிருக்காரு. அந்த ஆடியோ மஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கும். மஸ்ட்டு அந்த ஆடியோவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த ஆடியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கவே தேவையில்லை, அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த ஆடியோவில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும்தான். அது யாரெல்லாம் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோடய மெயில் ஐடி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு ப்ராப்பராக அங்கேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸோ ரிப்ளையோ எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பட் என்னோடய மெயில் ஐடி நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஜிமெயிலில் லெட்டரில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோடய மெயில் ஐடியில் ஒன்று 1 or 2 லெட்டர்ஸ் ஏதோ ஒன்று தவறுதலாக போட்டேன், அதை இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, அதை எனக்கு கிளியர் பண்ணி சரி பண்ணி கொடுங்க அப்படின்றவங்களுக்காக தான் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன். நோட்டீஸ் போர்ட்லேயே ஃபார்மேட் வந்திருக்கு. யாரோட மெயில் ஐடிலாம் சேஞ்ச் பண்ணுமோ அவங்க இதை பண்ணிக்கலாம். பட் அந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க இப்போ எதுக்கு பண்ண முடியாது. அது வந்து கம்பெனி சைடு நம்ம பல்காக அனுப்பியிருப்போம். என்னோடய ஐடியை நான் வந்து வேறு ஒருத்தவங்க மாற்றி தரேன் அப்படின்ற ரீசனை அது வந்து கம்பெனியே ஓவராலாக சரி பண்ணி தருவாங்க. அவங்க யாரும் இப்போ ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கவங்க அந்த மாதிரி மெம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டேன், எனக்கு மெயிலே வந்து ஓப்பன் பண்ண முடியல, இந்த மாதிரி ரீசன் இருக்கவங்க இவங்க எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா இதை நம்ம கம்பெனிக்கு ஜென்ரலாக எனக்கு மெயிலை மாற்றி கொடுங்க அப்படின்னா மாற்றி தர மாட்டாங்க. ப்ரொஃபைலில் யாரோட நேம் இருக்கோ அவங்களோட ஆதார் பேன் சப்மிட் பண்ணால் தான் நமக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டம். ஏன்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஓல்டு மெம்பரோட நேம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை மாற்ற முடியாது. நியூ மெம்பர்ஸ் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க, தவறுதலாக போட்டவங்க, என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டேன், என்னோடய மெயில் ஐடியே மறந்துட்டேன், SBOக்காக தான் க்ரியேட் பண்ணேன், இப்போ அந்த மெயில் ஐடியை எனக்கு மறந்துட்டேன், என்னோடய ஃபோனில் வச்சுருந்தேன், அந்த ஃபோன் இப்போ தொலைஞ்சிருச்சு, அந்த மெயிலை ரிகவரி பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு சில ரீசன் இருக்கவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் எப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம வந்து மெயில் சேஞ்ச் பண்ணணும், யார் யார் பண்ணோம் அப்படின்ட்டு. அதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு மெயில் சென்ட் பண்ணுன்றதை கம்பெனிஸை கிளியராக கொடுத்துருக்காங்க. sbo.tvm@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு தான் நம்மளோட டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணோம். அது என்ன மெத்தட் அப்படிங்கிறதே கிளியராக இருக்குது. சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல நம்மளோட ஸ்டாஃப் ஐடி போடுங்க, ஒரு ஐஃபைன் மாதிரி போட்டு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர் மெசேஜ்ன்ற இடத்துல உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, நியூ மெயில் ஐடி, ரீசன் உங்களோட நேம் கொடுத்துருங்க, ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் மெயில் ஐடி ஞாபகம் இருக்குது அப்படின்றவங்க இந்த இடத்துல கொடுங்க. இல்லை எனக்கு வந்து ஃபோன் உடஞ்சிருச்சு, தொலைஞ்சிருச்சு, அந்த மாதிரி எந்தவது ஒரு ரீசன்னாலும் எனக்கு வந்து ரிஜிஸ்டர் மெயில் ஐடி ஞாபகம் இல்லை அப்படின்றவங்க இந்த இடத்துல என்ன ரீசனோ அதை கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நியூவாக கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியுமே நீங்கள் இந்த இடத்துல கிளியராக டைப் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சிருங்க. இந்த நோட் அப்படின்னு எது கொடுத்துருக்காங்கன்னா மஸ்ட் என்டர் யுவர் SBO ப்ரொஃபைல், மென்ஷன் நேம் அண்ட் அட்டாச் யுவர் ஆதார் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேன் கார்டு வித் கிளியர் ஃபோட்டோ, தென் சென்ட் இட் அட்டாச் ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட SBO ப்ரொஃபைல் ஐடியை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதில் இருக்க ஆதார், அதாவது உங்களோட ப்ரொஃபைலில் இருக்க நேம் தான் உங்களோட ஆதார் கார்ட்லேயும் இருக்கணும், பேன் கார்ட்லேயும் இருக்கணும். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியராக தெரிகிற மாதிரி, ஃப்ரண்ட் பேஜ் கூட போதும், கிளியராக தெரிகிற மாதிரி இமேஜை கம்பெனிக்கு மெயில் பண்ணோம். எவ்வளோ தான் உங்களோட ஒர்க்கு. இதை முடிச்சிட்டிங்கன்னா மேபி 1 to 5 days ஆர் 1 weekக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சி இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்துடும். இந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. இந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க. மெயில் ஐடி யாருக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த உங்களோட டவுன்லைனர்ஸ்க்கு, டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள்கிட்ட யாரும் கேட்கலன்ட்டு உங்கள் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணாத இருக்க வேணாம். இந்த வீடியோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க டீமில் வேறு யாருக்கோ தேவைப்பட்டால் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த சான்ஸ் அகைன் கிடைக்காது. அதுக்காக தான் அகைன் சொல்கிறேன். மஸ்ட்டு ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுன்றவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட்டு இந்த வீடியோவிலே மெயில் எப்படி பண்ணோம் அப்படின்றதையுமே பார்த்துடலாம். மொபைலில் ஜிமெயில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கம்போஸ் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரம்ன்றதை நம்மளோட மெயில் ஐடியிலேருந்து நேம் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 200 இடத்துல SBO TVM
@gmail.com போட்டோன்னே கீழே எஸ்பிஓ டீம் அப்படின்னு சஜஷனில் காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை sbotvm@gmail.com கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட ஸ்டாஃப் ஐடி SBO VDB இல்லை பி இது மாதிரி யாருக்கு என்ன உங்களோட ஸ்டாஃப் ஐடியோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர்ஸ் உங்களோட ஸ்டாஃப் ஐடிக்கான நம்பர் போட்டு ப்ராப்பராக இந்த இடத்துல கொடுத்துட்டு ஒரு ஐஃபோன் மாதிரி கொடுத்துட்டு வாண்ட் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல. கம்போஸ் மெயிலுன்ற இடத்துல நம்ம கம்பெனி கொடுத்த ஃபார்மேட்டில் உங்களோட நேம், ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே மென்ஷன் பண்ணணும். நம்ம கம்பெனிக்கு கொடுத்த ஃபார்மேட்டு தான். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி, நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஞாபகம் இருக்கவங்க கொடுங்க. இல்லை எனக்கு அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஞாபகம் இல்லை அப்படின்றவங்க ரீசனில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஞாபகம் இருக்குது, அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோன்றவங்க அதை கிளியராக அதில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. நியூவாக கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் அட்டாச் பண்ணணும். அதை ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் பின் ஆப்ஷன் இருக்குது, அட்டாச் ஃபைல். அதை கிளிக் பண்ணுறேன். அட்டாச் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் ஷோ ஆகும். அதை நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் அப்படின்றது பக்கத்துலேயே இருக்க ஆப்ஷனு, அதையும் நான் மார்க் பண்ணி ஷோ பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் இந்த மெயில் கம்பெனிக்கு சென்ட் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் நீங்கள் மெயிலுமே பண்ணணும். இது கொஞ்சம் கிளியராக முடிச்சிருங்க. யாரெல்லாம் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ மஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் மிஸ் பண்ண வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி ஒப்பீனியன்ஸ் இல்லை ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.